வாங்க வணக்கம். இன்னைக்கு மாம்பழ ரவா கேசரி. அதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல கலர்ஃபுல்லான மாம்பழம் எப்படி இருக்குது பாருங்கள். கண்ணை பறிக்கிற மாதிரி. இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச மாம்பழம். நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். மாம்பழ தோட்டம், எங்கள் வீட்டு மாம்பழ தோட்டம் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், வேணுன்றவங்க பாருங்கள். இப்போ அதில் இயற்கையாக காய்ச்ச பழம், எந்த வித செயற்கையான மருந்தும் நாங்கள் உரமாக போட்டது கிடையாது. இயற்கையாக தண்ணி மட்டும்தான் விடுவோம். அதிலேயே காய்ச்ச மாம்பழம். அவ்வளோ ஒரு ருசி, அவ்வளோ ஒரு ஸ்வீட்டு. சதைப்பத்து மட்டுமே இருக்கும், கொட்டை அவ்வளவா இருக்கவே இருக்காது. அவ்வளோ மெலீஸாக இருக்கும், கொட்டை சின்னதாக இருக்கும், நிறைய சதைப்பத்து தான் இருக்கும். அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். சர்க்கரையை கொட்டினா மாதிரி ஸ்வீட்டு, ஜூஸியாகவும் இருக்கும். எவ்வளோ மெலீஸாக இருக்குது பாருங்கள் கொட்டை. மொத்தமே சதைப்பத்து தான். இந்த மாம்பழத்தை வச்சு தான் இன்றைக்கி ரவா கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு மாம்பழத்தை கழுவிட்டு தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணி விடாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணலில் 2 ஸ்பூன் நெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து ஒரு ஆழாக்கு ரவையை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நான் இந்த ஆழாக்கில் தான் ஒரு ஆழாக்கு ரவை எடுத்துருக்கேன். இதே ஆழாக்கில் 2 ஆழாக்கு தண்ணியை பக்கத்தில் ஸ்டவ்வில் கொதிக்க வச்சுடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த ரவையை வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கிட்டு நல்லா தண்ணி கொதித்த பிறகு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. கட்டி தட்டாது. நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டுக்கிட்டிங்கன்னா தளன்னு கொதிக்கணும். அந்த அளவுக்கு கொதித்ததும் இப்போ எடுத்து இந்த ரவையில் சேர்த்துக்கோங்க. கட்டி தட்டாது. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. தேவைப்பட்டால் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், சர்க்கரையில் சேர்த்து அதை 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி கொடுங்க. ரவை வெந்து கெட்டியாகி வரணும். வாணலில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயிலு இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வாணலில் ஒட்டாமல் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா ரவை வெந்து கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கிற மாம்பழத்தை இதில் சேர்த்துக்கோங்க. அப்படியே தண்ணிலாம் விட்டு மிக்சியை கழுவிலாம் சேர்க்க தேவையில்லை. அப்படியே அந்த மாம்பழம் அரைச்சதை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இந்த மாம்பழம் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் கெட்டியாக. இதில் துளி கூட தண்ணியே விட தேவையில்லை. நீங்கள் அப்படியே அந்த விழுதை அதில் சேர்த்துக்கோங்க. மாம்பழக்கூழை அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் கிளறிட்டு இன்றைக்கி நான் ரவைக்கு 1 ஆழாக்கு ரவைக்கு 2 ஆழாக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸ்வீட்டான மாம்பழம் தான் இருந்தாலும் நான் 2 ஆழாக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ நான் 2 ஆழாக்கு சர்க்கரை சேர்த்து இது கிளறும்போது கொஞ்சம் இலகி வரும். சர்க்கரை சேர்த்ததுனால நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறிடுங்க. இப்போ இந்த மாம்பழத்தை சேர்த்து கலரும்போது அந்த கலரே நம்ம சேர்க்காமல் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு ஜூஸியாகவும் இந்த பழம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். இப்போ கட்டியே இல்லாமல் நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு இப்போ தேவைப்பட்டால் நீங்கள் நெய்யோ இல்லை ரீஃபைண்ட் ஆயிலோ சேர்த்து கிளறிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கிளறிட்டு 2 ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து முந்திரி பருப்பு நான் வறுத்து சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உலர்ந்த திராட்சை அப்புறம் மற்ற நட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சூப்பராகவே இருக்கும். இப்போ நான் இவ்வளோ நெய் எண்ணெய் ஊற்றிருக்கேன்னு பார்க்காதீங்க. இது நல்லா சிம்லேயே வச்சுட்டு அந்த சர்க்கரை நல்லா சேர்ந்து இந்த மாம்பழக்கூழும் இதில் சேர்ந்து வந்ததுன்னா இது மொத்தமே இழுத்துக்கும். இந்த மாதிரி நல்லா அல்வா மாதிரி திரண்டு வந்துடும். இப்போ நல்லா இதை ஆற விட்டுட்டு இப்போ ஒரு பவுலில் எடுத்து இப்போ மாம்பழ துண்டுங்க
முந்திரி இதெல்லாம் டெக்கரேட் பண்ணி எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்படியே கரண்டியில் நான் நெய் எண்ணெய் எதுவுமே தடவலை, எப்படி செண்டு மாதிரி விழுது பாருங்கள். அவ்வளோ ஒரு ஸ்வீட்டு டேஸ்ட்டு, அந்த மாம்பழத்தினுடைய ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது மாதிரியே நான் வெறும் முந்திரி பருப்பு சேர்த்து மாம்பழத்தை வச்சு இது மாதிரி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி செய்து பாருங்கள். இந்த மாம்பழத்தினுடைய ஃப்ளேவர் இனி நீங்கள் கேசரியை சும்மாவே கலர மாட்டீங்க. இந்த சீசன் முடியறதுங்காட்டியும் நீங்கள் இதை ஒரு தடவை நல்லா ஸ்வீட்டான மாம்பழத்தில் செய்து பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.